நான் 31 நாடுகளுக்கு சுற்றி இருக்கிறேன். ஒரு டிக்கெட்டை கூட சொந்த செலவில் வாங்கினதில்லை. இப்போ வந்துட்டு போகிறதுக்கு கூட சார் தான் கொடுக்குறாரு. கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு. நான் 10வது ரேங்க் தான் வாங்குவேன். முதல் ரேங்க் வாங்கின பெண் இன்னைக்கு எங்கே இருக்கான்னு தெரில. 10வது ரேங்க் வாங்கின நான் எங்கே இருக்கிறேன்னு முதல் ரேங்க் வாங்கின பொண்ணுக்கு தெரியும். படிப்பு இருக்குல்ல, விஷயம் புரிஞ்சுக்கிறீங்கல்ல, வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறீங்கல்ல. இன்றைய தலைமுறைக்கு நாம் தரக்கூடிய மிக முக்கியமான செய்தியை இந்த மேடையை பயன்படுத்தி சொல்லிட்டு போறேன். நிறைய இளைஞர்கள் இருக்கிறீர்கள். ஸ்விக்கி ஜொமேட்டோன்ற அந்த பேர் சொல்லக்கூடாது, அது மார்க்கெட்டிங் மாதிரி ஆகிடும். அந்த உணவு பொருட்களை எடுத்துட்டு போறாங்கல்ல இளைஞர்கள், ராக்கெட் மாதிரி போறாங்க. நீ லாரி ஆயிரு, பஸ் ஆயிரு, 2 வீலர் ஆயிரு, கார் ஆயிரு, யார் வேணாலும் ஆயிரு, சிக்னல் இருக்கட்டும் இல்லாம போட்டோம். ஏன்னா அந்த 20 மினிட்ஸ்ல அவங்க போய் கொடுத்தாதான் அவங்களுக்கு ஒரு 30 ரூபாய் கிடைக்கும். அந்த இளைஞர்களை பார்த்து கேட்கிறேன், இவ்வளவு வேகமாக வண்டி ஓட்டி கொண்டு அந்த 30 ரூபாய்க்காக போகிறாயே, ஒரு 15 வருடத்திற்கு முன்னால் இவ்வளவு வேகத்தோடு புத்தகங்களை படித்திருந்தால், இந்த வெறியை படிப்பில் காட்டி இருந்தால், நான் வெறியா இருந்தேனே, என்னை போல் நீ ஏன் இல்லை? நீ ஏன் உன்னுடைய வாழ்க்கையை சிரமங்களுக்குள் படுத்துக் கொள்கிறாய் என்றால் என்ன என்றால், நின்று நிதானமாக வாசிப்பது என்பது அவ்வளவு பேருக்கு சுலபமாக வருவதில்லை. 2 விஷயத்தை சொல்றேன். 1 ஸ்போர்ட்ஸ், 1 படிக்கிறது. 2 வேலை செய்யும் போது 3வது வேலை செய்ய முடியாது.